அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா வளமும் நலமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஏன் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்ற கேள்வி. எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு இன்னொரு கேள்வி. எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிறது தான் அக்ஷய இலக்கண பദ്ധதியில சொல்லக்கூடிய விஷயம். நீங்க ஏதாவது ஒரு ஜோதிடர் படிங்க அப்படின்னு சொல்லி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை கல்வி. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது, புதுசா ஒரு ஊருக்கு போகும்போது கூகுள் மேப் பயன்படுத்துவோம். ஏன் அப்படின்னா அந்த கூகுள் மேப்ல பாதையை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம போகக்கூடிய பாதையை, தெரியாத ஊர்ல நம்ம போகும்போது நமக்கு அந்த பாதையை காட்டிக்கிட்டே இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளி நகர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம. அந்த அக்ஷய இலக்கண பദ്ധதி அப்படிங்கிறதும் அதுதான். அந்த புள்ளி தான் நம்ம அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏஎல்பி அப்படிங்கிறத எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கைய நம்ம சரியா போக முடியும் அப்படிங்கிறது தான். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே. அவர் ஒரு 20 மாடி கட்டடத்துல ஏறுறாரு, ஏறி அங்கிருந்து குதிக்கிறாரு. அப்ப அவருக்கு எதுவுமே ஆகாதா? கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ஆகதான் செய்யும். அது மாதிரிதான் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது. அப்ப நம்ம சரியா எல்லா முடிவும் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு கிடையாது. எதுவுமே சரின்னு சொல்ல முடியாது, சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியான நேரத்துல சரியான முடிவை சரியான இடத்துல சரியான விஷயத்த நம்ம எடுக்கல அப்படின்னா அது கூட ஒரு தவறான விஷயமா தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இந்த அக்ஷய இலக்கண பദ്ധதி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது எடுக்க வேண்டிய முடிவை சரியான நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதான் இங்க பாக்குறோம். சரியான முடிவை எடுக்கல அப்படின்னாலும் அதுவும் தவறுதான். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே விதிக்கப்பட்டதா? அதுவும் இல்லை. இல்ல எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதா? அதுவும் இல்லை. எதை மாற்ற முடியுமோ எதை மாற்ற முடியாதோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியுமோ, எதை மாற்ற முடியாதோ, எதை ஒண்ணு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமோ, எது ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்த இல்ல ஒவ்வொரு கால சூழலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஜோதிடா தேடி தேடி நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மளே நம்மளுடைய ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்